இப்போ என்னன்னா இப்படி யாகம் பண்ணி வைக்கிறா, தெரிஞ்சவர், சுவாமி ஃப்ரீயாக பண்ணி வைக்கிறேன்னு இவர் சொல்லக்கூடாது, பேருக்காவது ஒரு 10 ரூபா வாங்கணும். அவர் நம்ம ஃப்ரெண்டு தானே, எல்லாம் ஃப்ரீயாக பண்ணுவார், நான் ஏற்கனவே அவருக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாருன்னு இவரும் வச்சுக்கப்படாது. இவரும் தட்சிணை கொடுக்கணும், இவரும் வாங்கிக்கணும். வாங்கிக்கல கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அவ்வளோ பாவம் வந்து சேரும். அதனால் அவர் பத்னி கிட்ட போய் கேட்குறார், தடாகம் வேணும்னு அவள் கேட்குறா. உத்தங்கர் கிளம்பி போகிறாரா, போகிற வழியில் ஒரு காளை, அந்த காளை மேலே ஒருத்தன் கண்ணங்கரையில் உட்காந்துட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், உத்தங்கா வாங்க. இவர் போகிறார், பார்த்தாலே யமதேவன் மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. இப்போ இந்த காளை சாணம் போடும், அதை நீ சாப்பிட்ணும், சாப்பிடலைன்னா சாபம்ங்கிறார். சரி காளை தானே, பாவம் இந்த உத்தங்கர் பாவம் சாபத்துக்கு பயந்து சாப்பிட்டுட்டு போகிறாரா. இப்போது பௌஷ்யனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். பௌஷ்யன் பக்கத்தில் ராணி உட்காந்துட்டு இருக்கா. ஆனால் இவர் கண்ணுக்கு தெரியல. மாமி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் தானே தோட கேட்க முடியும், எவ்வளோ இவ்வளோ ப்ராப்ளம் பாருங்க. அதனால் பௌஷ்யனையே பார்த்துட்டு இருக்கார், கேட்கவும் முடியாது மாமி எங்கேன்னு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார். அப்போ பௌஷ்யனை பார்த்து சொன்னார், ராணி இல்லையா? ராணி சொல்கிறார், என்ன நான் இங்கே உட்காந்துருக்கேன், அவர் இல்லைங்கிறார் அப்படிங்கிறார். அவர் ஒரே குடும்பத்தில் வேறு குழப்பத்தை ஏற்படுத்திவிட, ராணி இல்லைன்னா இவர் வேறு யாருக்கிட்டையாவது வேறு யாரோ ராணின்னு சொல்லி வச்சுருக்காரோ என்னவோ. அதனால் இவர் ஒரே பயப்படுறார், ராணி என்னது இது, என்ன நான் இருக்கேன் இவர் இல்லைங்கிறார். அப்போ பௌஷ்யன் சொல்கிறார், உத்தங்கா நீ ஏதேனும் வைதிக கர்மாவை உக்காந்துண்டு பண்ணாமல் அவசரத்தில் நடந்து வந்து பண்ணிவிட்டியான்னு கேட்குறார். அப்போ அவர் யோசிக்கிறார், ஆமாம் போல இருக்கு, நான் ஏதோ நடக்கும்போது ஏதோ கர்மா பண்ணிட்டேன். அப்போ சொல்கிறார் பௌஷ்யன், அப்படி பண்ணவனுக்கு கொஞ்ச நாழி கண்ணு தெரியாது அப்படின்னா நமக்கு தெரியவே கூடாது. ஏன்னா அது பண்ணலன்னா, இவங்க பண்ணவே இல்லைன்னா அது அந்த கேள்வி வராது. அவர் ஏதோ சொல்கிறார், பாவம் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறார், அதனால் கண்ணு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னார். அப்போது அவர் சொல்கிறார், நீ பண்ணதை தப்புன்னு நினச்சிப்பார். திங்க் வாட் யூ ஹவ் டன் இஸ் ராங். நினச்சுட்டேன் நான் பண்ணது தப்பு தான், இப்போ என் ராணி தெரியுமோன்னு பார்த்தா ராணி தெரியுறா, முதல்ல ராணியோட தோடு தெரியுது. அதனால் உத்தங்கர் கேட்டார், ராஜா எனக்கு ஒரே ஒரு கஷ்டம், என் குருமாதா தோடை கேட்டுவிட்டா, நீங்கள் தோடை கொடுங்கோ. ராணி ரொம்ப மேக்னானிமஸ், இந்த தோடை கட்டி கொடுத்துப்புட்றா. இது விஜயநகர ராணி மாதிரி இல்லை. விஜயநகர ராணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னென்ன இந்த விஜயநகராஸ் இருக்கும்போதோ அவள் பெல்லாரி, அதாவது நார்த் கர்நாடகாவில் ராஜ்யத்தை வச்சுருந்தா. தெற்கு பாரதத்தில் அப்போ தான் உல்லு கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகான், அவருக்கு வந்து முகமது பின் துக்லக் அப்படின்னு பேர். நிறைய கோவில்களை இடித்து ஸ்வர்ணங்கள்லாம் எடுத்துன்னு போயிட்டான். அவன் என்ன பண்ணால் சல்தனேட், மதுரை சல்தனேட்டுன்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு துருஷ்க ராஜ்யத்தை அமைச்சான். அதுக்கு சையத் ஜலாலுத்தீன் அஹசான் கான் அப்படின்னு ஒரு பெரிய மகான், அவர் இன்னொரு மகான். அவர் என்ன பண்ணுவார், வைஷ்ணவாளுடைய தலையெல்லாம் வெட்டி தென்னை மரத்து மேலே தேங்காய் ஸ்தானத்தில் தொங்க விட்டதா மதுரா விஜயத்தில் ராணி எடுத்து சொல்கிறா. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அந்த சமயத்தில் விஜயநகர மன்னர்கள் என்ன பண்ணா, இவாளெல்லாம் ஓட்டி விட்டுட்டான் வடக்குக்கு. அப்போ வைஸ்ராய்ஸை வச்சா. அதில் ஒரு வைஸ்ராயை மைசூர் பிராந்தியத்தில் வச்சா. இது ரொம்ப ஒரு 400 வருஷம் இருந்தா விஜயநகர மன்னர்கள். கடைசியாக வரும்போது அந்த வைஸ்ராய், அந்த உப ராஜா, அவருக்கு ஒரு பத்னி, அவளுக்கு அழகான ஒரு ஒரு முத்துல மூக்குத்தி, முல்லாக்கு ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இந்த நீங்கள் பார்த்துருக்கலாம் கேட்டால் எனக்கு தெரியாது, நன்னா இருக்குன்னு சொல்கிறா. இதில் என்னன்னா, இந்த ராணி கிட்டேந்து எல்லா ஆபரணங்களையும் பறிச்சுடணும்னு அப்போ மைசூரில் உடையார் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ராஜாக்களில் மூத்தவர் எப்படியாவது இந்த ராணி கிட்டேந்து இவர் ரொம்ப ப்ரைஸ்லெஸ் ஜுவல்ஸ், ரொம்ப அபூர்வமாக சில வச்சுன்னு இருக்கா, அதெல்லாம் எடுத்துடணும்னு காவலாளிகளை கூட்டு அந்த ராஜாவை அரெஸ்ட் பண்ணி ராணிக்கிட்டே நகையை எடுத்துன்னு வாங்குறான். ராணி எல்லா நகையும் கொடுத்துட்றா, எக்ஸப்ட் ஷீ இஸ் நாட் பார்ட்டிங் வித் திஸ் முல்லாக்கு. வந்துடுறா. சைனிகர்கள் கம்மன் இருக்கலாம் இல்லையா, ராணி எல்லாத்தையும் கொடுத்துட்டா, முல்லாக்க மட்டும் கொடுக்கல, முல்லாக்கு தான் வேணும்னா இந்த ராஜா. இவாள்லாம் போய் ராணியை இன்சிஸ்ட் பண்ணா. ராணி அப்போ என்ன பண்ணா, நேர காவேரி, ஓடுற காவேரியில் குதிச்சுட்டான். ஆயிடுதா, இது ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இப்போ குதிக்கும் போது ஒரு சாபம் கொடுத்துட்டு குதிச்சா. ತರಕಾಡು ಮರಳಾಗಿ ಮಾಲಿಂಗಿ ಮಡುವಾಗಿ ಮೈಸೂರು ದೊರೆಗೆ மக்களாகதே ಹೋಗಲಿ. கன்னடாவில் சாபம் கொடுத்துட்டு போயிட்டா. என்ன, தரக்காடு மரளாகி,
இன்றைக்கும் நீங்கள் மைசூர் பக்கத்தில் போனீங்கன்னா தலக்காடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். கோவில்கள் ஹொய்சாலா மன்னர்கள் கட்டின கோவில்கள் இருக்கும். ஆனால் எப்படின்னா 4 மாதம் மண்ணால் மூடிடும் கோவில். ஃபுல் கோவிலும் மண்ணால் மூடிடும். ஏன்னா மண் அடிச்சு ஃபுல் கோவிலையும் மூடிடும் அந்த மண்ணை. அடுத்த ஒரு 8 மாதம் காற்றடிச்சு மணல்லாம் வெளில போய் கோவிலுக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் இவ சொல்கிறா, இந்த ராணி கொடுத்த சாபம் சொன்னால் தரக்காடு மரளாகி தலக்காடு மண்ணால் மூடப்படட்டும், மாலிங்கி மடுவாகி, அந்த இடத்துல ஓடக்கூடிய காவேரிக்கு மாலிங்கின்னு பேர். ஒரு இடத்துல அந்த இடத்துல யாரெல்லாம் ஸ்விம் பண்ணுறாலோ போயிடுவா. ஏன்னா அவ்வளோ கரண்ட்ஸ் இருக்கும். மாலிங்கி மடுவாகி அப்படி கரண்ட்ஸ் இருக்கும். மைசூரு தொரைகே மக்களாகதே ஹோகலி, மைசூர் ராஜாக்களுக்கு சொந்தமாக பிள்ளை இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றோம். இதெல்லாம் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்குது, எழுதி வச்சுருக்கா. எதுக்கு சொல்ல வந்தேன், இவோ மூக்குத்தியே கொடுக்க மாட்டேன்னா தேவலை இந்த பௌஷ்யனுடைய பத்னி தோடை கழட்டி கொடுத்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறா, அப்பா உத்தங்கா, இந்த தோடு பின்னாடி தக்ஷகன்கிற பாம்பு அலைஞ்சுண்டே இருக்கு, ஜாக்கிரதை சொல்லிட்டு கொடுக்குறா. இப்போ அந்த உத்தங்கர் என்ன சொல்றார், சரி நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், பசிக்கிறதே அப்படின்னார். அதுக்கு ராணி சொன்னா, ராஜாவை பார்த்து கொஞ்சம் இவருக்கு சாப்பாடு போட்டு அனுப்பணுமே, வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா உட்காந்துக்கிறார். உத்தங்கர் உட்காந்துக்கிறா, இலைய போடுறா. போட்ட உடனே உத்தங்கர் சாப்பாடில் கையை வைக்கிறார். ஜில்லுன்னு இருக்கு. ஒரு முடி இருக்கிறாப்புல இருக்கு அந்த இடத்துல. அந்த முடி இருக்கிறாப்புல இருக்குன்னு நினைச்ச உடனே உத்தங்கர் சொல்றார், இப்படி யாராவது வரவாளுக்கு ஜில்லுன்னு போடுவாளா சாப்பாடு? அது சாஸ்திரத்தில் இருக்கு, எது போட்டாலும் சூடாக போடணும். தயிரை மட்டும் சூடு பண்ண வேண்டாம், பாக்கி எல்லாத்தையும் அது சூடு பண்ணணும். அது என்னன்னா சூடாக இருக்கிறத தான் பண்ணி சாப்பிட்ணும். அது பண்ணி சாப்பிட முடியலன்னா என்றைக்கோ பண்ணதை சூடு பண்ணியாவது சாப்பிட்ணும். இது என்னென்னா ஒரு கஷ்டம். நான் யூஎஸ்க்கு போகிறேன்னு வச்சுங்கோ. அங்கே போன உடனே ஒரு மாமி நன்னா சாதம் போட்டு பரிமாறி குழம்பு சாதிச்சா, பிரமாதமாக இருந்தது. என்னங்கிற ருச்சி கேட்கவே வேண்டாம், அப்படி பிரமாதமாக இருக்குது மாமி. ஐயோ போன வருஷம் வந்தேனே, அப்போது சாப்பிட்ட சாம்பார் மாதிரியே குழம்பு மாதிரியே இருக்குது, அதே தான் விட்டா. அது மாறினா தானே, அது எங்கேயோ அது ஒரு குளிர்பெட்டியில் அது இருக்குது. அது நீங்கள் எடுத்தேன்னா அது ஒரு யந்திரம் இருக்குது, யதாயத்தம் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் ச சாஸ்வதம்னு வச்சேன்னா அதில் நீங்கள் எண்ணெய் போட்டுடலாம். 2 1ன்னா அத்தனை நாழி அது சுற்றி அக்னி தேவன் அதில் வெப்பத்தை கொடுத்து சூடு பண்ணி, அப்போ அது கத்தம், வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், கதவை போய் நம்ம திறந்து அது கையில் எடுத்து அது மேலே நீங்கள் கொத்தமல்லியை கொஞ்சம் தூவினேன்னா அன்னைக்கு பண்ண மாதிரியே இருக்கும். அப்போதைக்கு அப்போது என் நாரா வமுதேன்னு ஆழ்வார். அந்த மாதிரி ஆச்சரியமாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அதனால் சூடாக இருக்கிறது தான் சாப்பிட்ணும். 2வது, சூடாக இருக்கும்போது சாப்பிட்டுட்டா ருச்சி குறைச்சலாக இருந்தாலும் தெரியாது. இது எப்படி தெரியும் சுவாமி, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆற்றுல ஒரு வேலை பழக்கமோ என்னவோ இல்லை, ருச்சியும் எங்கள் ஆற்றுல நன்னா தான் இருக்கும். என்னென்னா, ஸ்ரீரங்கத்தில் ராஜகோபுரத்தை எழுப்பின மகான் அகோபில மடத்தில் இருந்த 44ஆம் பட்டம் அழிசிங்கர். அவர் இப்போ ஒரு அண்மையில் பரமதிச்சவர், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அவர்கிட்ட ஒரு தம்பதிகள் கல்யாணமாய் வந்தாளாம். ஆச்சாரியன் கிட்ட சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்கணும்னு. அப்போது அந்த பெண்மணியை கூட்டார் ஆச்சாரியன். ஏண்டிமா உனக்கு தளிகை பண்ண தெரியுமா? அவள் பாவம் என்ன சொல்லுவோ எல்லாரதற்கும், கத்துன்னு இருக்கேன். அவள் சொல்கிறத பார்த்தாலே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும்னு தோணி எடுத்து அழிசிங்கருக்கு. நீ எது வேணாலும் பண்ணி போடு, சூடாக பண்ணி போட்டுருவோம், ருச்சி எப்படி இருந்தாலும் தெரியவே தெரியாதுன்னு நம்ம சுட்டாராம் ஆச்சாரியன். எதுக்கு சொல்ல சூடாக பண்ணி போடணும், அந்த சூடு தக்கணும். இப்போது எப்போவுமே 2 விதம் உண்டு பரிமாறுறதுல. ஒன்றும் உள்ள பாத்திரத்தில் சாதத்தை வச்சுட்டு கொஞ்சம் தட்டில் எடுத்துட்டு பரிமாறுறது, அது ஒரு வழக்கம். ஏன்னா கண்ணு முழுக்க அந்த சாதத்தில் படாது. இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு அது நடுவில் உட்காத்தி வச்சுட்டு இந்த கையை அவர் பட்டு அவர் கையை இவர் பட்டு அந்த இலை அந்த பக்கம் போய் அந்த தட்டு இந்த பக்கம் எல்லா கையாலையும் தொட்டு கால் மட்டும் விடுறதில்ல அதில், அவ்வளோதான். பாக்கி கை வாய் எல்லாம் விடுறது. இந்த ஆஃபீஸ்லலாம் நான் வேலை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டங்கிறேன். கேன்டீனில் தான் போய் சாப்பிட்ணும். எங்களுக்கு டெஸ்கில் சாப்பிடக்கூடாது. கேன்டீனில் நம்ம கொண்டு வந்ததை சாப்பிட்ணோம்னா ரொம்ப கஷ்டம். என்னென்னா கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம், அப்போ ப்ராஜெக்ட் ஏதாவது சப்மிஷன் ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டா டேபிள் யாரும் தொடச்சிருக்கவே மாட்டா.
முன்னாடி சாப்பிட்டவர் எதை சாப்பிட்டாருன்னு தெரியாது அந்த இடத்துல. இப்போ நம்ம தண்ணியை தெளித்து உட்காந்து தொடச்சா அங்கே துணி இருக்காது, ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம், சரி எல்லாரோடையும் உட்காந்து, ஏன்னா ஆஃபீஸ்லாம் டீம் ஒர்க் இல்லையா, நம்ம மட்டும் தனியாக ஓரமாக உட்காந்து ஒரு திரையை போட்டுவிட்டு உட்காந்து சாப்பிட முடியாது, எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்ணும், சாப்பிடாமையும் இருக்க முடியாது, அதுக்காக தான் வாழறோம். அதனால் எல்லாரோடையும் போய் உட்காந்து சாப்பிட்ணும், எல்லாரும் தரப்பா. அதில் என்னென்னவோ சாப்பிடக்கூடியதும் வரும், பறக்கக்கூடியதும் வரும். இதில் என்ன ஒரு கஷ்டம்னா, அவர் ஏதோ அவருக்கு சொல்லி வச்சுருக்கா, சாப்பிட்றாரு, அதை நம்ம ஒன்றும் தப்பு சொல்லலை. ஆனால் அதில் பல பேர் என்ன வழக்கம் வச்சுருக்கான்னா, அவா ஸ்பூன் எடுத்து நம்ம இலையிலேருந்து எடுத்து சாப்பிடுவா, அப்படி சாப்பிட்டுட்டா நம்மளால் சாப்பிட முடியாது. அது ஏன் நாங்கள் சாப்பிட்டதை சாப்பிடக்கூடாதான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், இப்போ எங்கள் அம்மாவே கையை விட்டாலும் நான் சாப்பிட மாட்டேன், நான் விட்டாலும் எங்கள் அம்மா சாப்பிட மாட்டானா, அது புரிய மாட்டேங்கிறது. அதனால் இந்த பேசிக் ஆச்சாரமே இப்போ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக போவே வேண்டாம், ரொம்ப இந்த சாணியை தெளித்து அதெல்லாம் இல்லை, இதுவே இங்கே ப்ராப்ளம். ஒருத்தர் அவருடைய எச்ச பண்ண ஸ்பூனை நம்மள விட்டு சாப்பிட்டா நம்மளால் எப்படி சாப்பிட முடியும் அப்படிங்கிறதே போயிடுது. அப்படி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் என்ன சொல்லுவா, யூஆர் ஸ்டில் இன் த வெரி ஓல்ட் ஏஜ், யூஆர் வெரி நேரோ மைண்டட். 40 feet ரோட் தான் எங்களுதெல்லாம், இப்போ 6 lane ஹைவே, நாங்கள்லாம் ப்ராட் மைண்டட், நீலாம் நேரோ. ஏதோ ப்ராடோ நேரோவோ, இந்த மாதிரி ஆச்சாரமே இப்போ கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா போக போக எப்படி இருக்கோன்னே தெரியலை, இருக்கட்டும். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, சூடாக சாப்பிட்ணும். ஒன்றும் சூடு தக்க வைக்கணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, வெள்ளி பாத்திரத்தில் தான் தளிகை பண்ணியோ இல்லாட்டா பரிமாறுறதோ வெள்ளியில் தான் பண்ணுவா. வெள்ளித்தட்டு சூடை எப்போவுமே தக்க வச்சுக்கும், ஸ்வர்ணம் சூடை வெளியேற்றிடும். Namaskaram. In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurappadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Thiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum.
Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at Vidya Bharati Kalyana Mantapam, it will be Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.